ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஜெம் சினிமாஸில் சூப்பரான ஒரு செய்தியோடு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஜய் அவர் பார்த்தீங்கன்னா லியோ இந்த படம் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லியோ படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. சரி, ஓகே, லியோ படம் வந்துட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து டேரக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு அடுத்த படம் என்ன அப்படின்றதுல தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் அவரோட இன்டர்வியூவில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் எங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அடுத்த படம் வந்து நாங்கள் தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜித்தன் ரமேஷ் ஒரு பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்லி இவரோட வந்துட்டு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் இவங்களோட ப்ரொடக்ஷனில் விஜய் சாரோட 68 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு 70% கன்ஃபார்ம் பண்ணி ஓகே. ஏன்னா கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து மெர்சல் இந்த மாதிரி ஒரு ஹிட் படங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்லி அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு காம்பினேஷனே மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு மாஸ் படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி 68 வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்றதான். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டேரக்டர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா போய் விஜய் சார்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி பாலையா வச்சு ஒரு படம் வந்துட்டு பண்ணியிருக்காரு. கோபி சந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட பேராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு விஜய் சார்ட்ட ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் விஜய் சார் வந்துட்டு நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக தளபதி 68 மேபி வந்துட்டு 70% வந்து அட்லியோட வந்துட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லையும் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் லியோ படம் அது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத விஜய் ரசிகர்லாம் எதிர்பார்த்துட்டாங்க. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.